வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், எழுத்து, சொல் அப்படின்ற 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Bimode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bimode e-shopping. Click below link and install application. https://0f5993744A92130798 Sponsor content has Bimode, has Bimode e-shopping, has Bimode online, has Bimode shopping, has Bimode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12. ஞ ஞ ய வ வரிசையில் சில எழுத்துக்கள், அதாவது உயிர்மை. ஞ வரிசையில் ஞ மட்டும், அதாவது ஞனம் அப்படின்ற எழுத்து மட்டும் வரும், அதாவது ஒரு எழுத்து. ஞ வரிசையில் ஞ ஞ ஞே ஞவ் 4 எழுத்து. யா வரிசையில் யா யா யு யூ யோ யவ் 6 எழுத்து. வா வரிசையில் வா வா வி வி வே வே வை 7 எழுத்து. இது எல்லாமே மொழி முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18. டா நா ரா ழா லா லா ரா நா ஆகிய 8 உயிர்மெய்கள். அடுத்து ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. ஞ ஞ யா வா வரிசையில் மொழி முதலில் வருதலை தவிர்த்து மற்ற அனைத்தும், அதாவது மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அந்த எழுத்துக்களை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். கா வரிசை எழுத்துக்கள். கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. பிறமொழி சொற்களில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து எழுதப்படுவன டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். மொழி இறுதி எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர் மெய்யாக இறுதியில் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். அதாவது எடுத்துக்காட்டாக உறிஞ்ச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மொழி இறுதியாக எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்கள். உயிர்மெய் எழுத்துக்களில் ஞாம். யகர வரிசையில் கே முதல் நே முடிய. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள். நோ அப்படிங்கிறது துன்பம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 உயிர்மெய் எழுத்துக்கள். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்து எழுத்து சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய உதவுவது இலக்கணம். அளபெடைகளின் வகைகள் எத்தனை அப்படின்னா 2. அது என்னென்ன அப்படின்னா உயிரளபெடை, ஒற்றளபெடை. அளபெடுத்தல் அப்படின்றதுக்கு பொருள் நீண்டு ஒழித்தல். உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் பயன்படுவது அளபெடை. அடுத்து உயிரளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபெடை.